கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளுடன் கூடுதலாக போட்டியிட விருப்பம் தெரிவித்து அதற்குரிய பட்டியலை திமுகவிடம் சிபிஎம் மற்றும் மதிமுக கட்சிகள் வழங்கியுள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடன் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் இன்று காலையில் சிபிஎம் மற்றும் மதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. அதாவது முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் இன்று காலை முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவினர் ஈடுபட்டிருந்தனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே 2 தொகுதிகளில் கடந்த முறை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய 2 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தற்பொழுது மற்ற கட்சிகளை போன்றும் தாங்களும் கூடுதலாக தொகுதிகளை கேட்டு விருப்பப்பட்டியலை கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த முறை 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் 3 தொகுதிகளை கேட்டு விருப்பப்பட்டியலை கொடுத்திருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை மதுரை, கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் தற்பொழுது கூடுதலாக கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மற்றும் தென்காசி ஆகிய 3 தொகுதிகளை கூடுதலாக சேர்த்து 5 தொகுதிகள் தங்களுக்கு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட வேண்டும் என்று விருப்பப்பட்டியலை கொடுத்திருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சிபிஐ, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் இருக்கிறார். அந்த தொகுதியை சிபிஎம்மும் தாங்களுக்கும் இந்த முறை அங்கு தங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கும் அந்த தொகுதி வேண்டும் என்று விருப்பப்பட்டியலில் தெரிவித்திருக்கின்றனர். இவர்களை போன்றே நேற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நாகப்பட்டினம் தொகுதி தங்களுக்கும் வேண்டும் என்று அவர்களும் அந்த தொகுதியை கேட்டிருக்கின்றனர். சிபிஐ மற்றும் சிபிஎம் என 2 தொகுதிகளும் 2 கட்சிகளும் ஒரே தொகுதியை கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று 2வது கட்டமாக இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மதிமுக கட்சியும் தங்களுக்கு தேவையான கூடுதல் தொகுதிகளை கேட்டு அந்த விருப்பப்பட்டியலை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே மதிமுக சார்பில் ஈரோடு தொகுதியில் கடந்த 2019 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு, அதாவது திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தனர். தற்பொழுது 2 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் 2 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா தொகுதியும் கேட்டிருப்பதாக மதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரோடு தொகுதியில் கடந்த 2019 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் 1 மக்களவை தொகுதியும் மேலும் 1 ராஜ்யசபா தொகுதியும் கேட்டிருப்பதாக மதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சிபிஐ மற்றும் மதிமுகவுடன இந்த முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் சிபிஐ உடனான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருந்தது. 4 கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ள நிலையில் விசிக மற்ற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நாட்களில் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன்.